ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் எப்படிப்பட்டவர், ஓகேங்களா? உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்க பொன்ராஜ் எம் அண்ட் சிவா இவங்க ரெண்டு பேருக்கும் நான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் பொன்ராஜ் அண்ட் சிவா. அண்ட் இப்போ வந்து நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் பற்றி ரீடிங் போடுங்க, அதுவும் பிக்கப் பைல் மெத்தடில் ரீடிங் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ரீடிங் பண்ணுறேன். இது எல்லாருக்கும் காமனான ஒன்று, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட டாபிக், பட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஓகேங்களா? உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகே, ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை, இந்த பர்சன் உங்களுடைய பர்சன் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை துணை இல்லை, அந்த மாதிரி தான். ஓகே, அண்ட் 3 பைல் வச்சுருக்கேன். ஓகே, பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3. ஓகே, இதில் உங்களோட இன்ட்யூஷன் சொல்கிற பைலை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நல்ல டீப் ப்ரீத் பண்ணுங்கள், இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள், அமைதியாக உங்கள் மனசு சொல்கிற ஒரு பைலை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு பைலை சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நானுமே இந்த பைலில் என்ன இருக்குது, என்ன கார்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கல. எனக்குமே இது சஸ்பென்ஸாக தான் இருக்குது. பூஜை பண்ணிவிட்டு கார்டு ஷஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் தான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணும்போது தான் எனக்குமே அது ரிவீல் ஆகும். ஓகே, இப்போ ரீடிங்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் பைல் நம்பர் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தி ஃபூல், ஹியூமன், நியூ பிகினிங்ஸ், இன்னசென்ஸ், அட்வென்ச்சர், ஓப்பன் டு லேர்ன். ஓகே, தி ஃபுல் கார்டு ஹியூமன் வந்திருக்காங்க. ஸோ இந்த கார்டு மூலயமா உங்களோட பர்சன், உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மனிதர் வந்து, இந்த நபர் வந்து மனசளவில் ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு குழந்தை உள்ளம் உள்ள ஒரு நபராக இருப்பாங்க. ரொம்ப பியூர் ஹார்ட்டடாக இருப்பாங்க. ரொம்ப பியூர் ஹார்ட் பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப லைட் ஹார்ட்டட், ஃபன்னி, அட்வென்ச்சரஸ், இது எல்லாமே இருக்கும் அவங்கக்கிட்ட. வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பயப்படாமல் அதில் இறங்கிடுவாங்க. ஓகேங்களா? எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. பயம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அசாத்திய துணிச்சல் இருக்கும் இவங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி இவங்களோட ப்ரெசன்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அட்வென்ச்சரஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. ஓகேங்களா? ஸ்பான்டேனியஸாக வந்து ட்ரிப்ஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, புதிய அனுபவங்கள், நியூ எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் வேணும் அப்படிங்கிறத வந்து விரும்புகிற ஒரு நபராக இவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு த்ரில்லிங் இருக்கணும் லைஃப்பில், ஒரு புது புது விஷயங்களை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உள்ள பர்சன். புதிய இடங்களுக்கெல்லாம் போகணும், ஒரு இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணும், ஓப்பன் டு லேர்ன், அந்த மாதிரி அந்த கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உள்ள ஒரு பர்சன் தான் இவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன் கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப ப்ளேஃபுல், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் இருக்கும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் இருக்காது உங்களுக்குள்ள, ஆர்குமெண்ட்ஸ் இருக்காது, ஃபைட்ஸ் இருக்காது. ஓகேங்களா? அதிகமாக இருக்காது. அப்பப்போ குட்டி குட்டியாக வந்தாலும் ரொம்ப ஜாலியாக போகும் உங்கள் லைஃப். ஓகே, இவங்க கூட வந்து நீங்கள் சேஃபாக ஓப்பன் அப் பண்ணுவீங்க. ஓகே, ஃப்யூச்சர் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டேக் அ லீப் ஆஃப் ஃபெய்த் எனர்ஜி இந்த கார்டு. ஓகேங்களா? உங்களுக்கு வரப்போகிற பார்ட்னர் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு பிரைட்னஸை கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா? ஒரு பிரைட் பிகினிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் உங்களுடைய கனவுகள் சில வந்து நிஜமாகாமல் இருக்கலாம், உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக்க முடியாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் நினச்ச விஷயங்களை செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? பட் ஆஃப்டர் மேரேஜ் இந்த பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும். உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே, நீங்கள் நினச்சது, எதிர்பார்த்தது எல்லாமே நிஜமாகும். எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் லீட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ தி ஃபுல் ஹியூமன் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை இப்படி தான் இருப்பார். ஓகே, அடுத்து பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான மெசேஜை பார்ப்போம். என்ன வந்திருக்கு பைல் நம்பர் 2 அப்படிங்கிறத பார்ப்போம். தி எம்பரர், சிவா. ஓகே, அத்தாரிட்டி, ஸ்ட்ரக்சர், அ ஃபாதர் ஃபிகர், கண்ட்ரோல். ஓகே, ஸோ இந்த கார்டு மூலயமா உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை, உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் மேஸ்குலின் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிபிள் இருக்கும், ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பர்சன். ஓகேவா?
கரியர் வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா செட்டில் ஆகிருப்பாங்க. உங்களை ரொம்பவே வந்து ரொம்ப ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க உங்களை. பவுண்டரிஸ் அண்ட் வேல்யூஸ், ரெஸ்பெக்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட் இருக்கும். ரொம்ப ஓவராகவும் தூக்கி வச்சு ஆட மாட்டாங்க, அப்படியே துபக்கடின்னு கீழேயும் தூக்கி போட்டுற மாட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு பவுண்டரிஸ் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட எனர்ஜி வந்து லார்ட் சிவா போல். ஓகேவா? ரொம்ப காமானதாக இருக்கும், ஆனால் கோபம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சனோட எனர்ஜி இப்படி தானா அப்படிங்கிறத என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட ரிலேஷன்ஷிப் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும், ஒரு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? உங்கள் பர்சன் சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்க மாட்டாங்க, டைம் பாஸ்க்கு பழகிற ஒரு பர்சனாக இருக்க மாட்டாங்க. ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுக்கணுன்ற தாட்டோடு தான் உங்கள் கூட பழகிட்டு இருக்காங்க. ஓகே, உங்களை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ராஜகுமாரி மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சர் மெசேஜ் இந்த கார்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யுவர் டிவைன் மேஸ்குலின் இஸ் கம்மிங். ஓகேங்களா? இந்த 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 கார்டுக்கான மெசேஜ் வந்து இதுதான், உங்களுக்கான டிவைன் மேஸ்குலின் வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு, நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு, ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை கொடுக்க போகிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சன் உங்களை ரொம்ப பாதுகாப்பாக சேஃபாக பார்த்துப்பாங்க, ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க, ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, உங்களை ஒரு ராணி மாதிரி பார்த்துப்பாங்க. லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இந்த பர்சன் கூட நீங்கள் நம்பி பழகலாம், ஏன்னா நீங்கள் தான் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோடு உங்கள் கூட இங்கே பழகிட்டுருக்காங்க. சரிங்களா? அடுத்து பைல் நம்பர் 3, இந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்ன கார்டு வந்திருக்கு? தி எம்ப்ரஸ் காளி. ஓ, எம்ப்ரர் வந்திருக்காங்க, எம்ப்ரஸும் வந்திருக்காங்க. சூப்பர். இது வந்து ஒரு ஃபெமினினிட்டி, நர்ச்சரிங், ஃபர்டிலிட்டி, அபண்டன்ஸ், மதர்ஹுட். ஓகே, நம்ம டேரோ ரீடிங்லேயே வந்து எம்ப்ரஸ் கார்டுக்கு வந்து அப்படி ஒரு பவர் உண்டு. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் வந்து எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இது டிவைன் ஃபெமினின் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட. ஓகேவா? ரொம்ப கரிஷ்மேட்டிக்காக, ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப சாமிங்காக இருப்பாங்க. ஓகே, சாமிங்கோட உச்சம்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க. எமோஷ்னலி ரொம்ப டீப்பாக இருப்பாங்க. ஓகேங்களா? இன்ட்யூட்டிவ் எனர்ஜி இருக்குது, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் இருக்குது. ஓகே, இவங்களோட பர்சனாலிட்டி வந்து ஒரு மேக்னெட்டிக் பவராட்டம் இருக்கும். ஓகே, எல்லாரையும் வந்து நேச்சுரலாக அட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? எல்லாருமே இவங்கக்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. ஓகே, ஒருவேளை நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட பிஹேவியரை பார்த்து அட்ராக்ட் ஆகி தான் இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க, லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த காளி எனர்ஜி மீனிங் என்ன அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா? உங்களை வந்து உங்களுடைய பழைய காயங்கள், வலிகள், அதிலிருந்தெல்லாம் வந்து உங்களை ரொம்ப ஹீல் பண்ணிடுவாங்க. ஒரு நர்ச்சரிங் எனர்ஜி, உங்களோட வலிகள் எல்லாத்தையுமே போக்குற ஒரு பர்சனாக இவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த இன்டென்ஸ் கனெக்ஷனை விரும்புவாங்க. ஓகே, ஒரு சோல் பாண்ட் இருக்கும், ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனுக்கான ஒரு வைப் வந்து நீங்கள் இவங்கக்கிட்ட ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? ரிலேஷன்ஷிப் எனர்ஜின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீப் அஃபெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து நீங்கள் இவங்கக்கிட்ட ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? லவ்வில் வந்து ஒரு நர்ச்சரிங் நேச்சர் இருக்கும் இவங்கக்கிட்ட, உங்களை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாங்க, உங்களை ரொம்ப கவனிச்சுப்பாங்க. ஓகேங்களா? உங்கள் பர்சன் வந்து ஒரு மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஒரு தாய் உள்ளத்தோடு உங்களை பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் ரொம்ப ரொமான்டிக். ஓகேங்களா? வெரி ரொமான்டிக், கேரிங் அண்ட் ஹீலிங். இந்த எனர்ஜி ஷோராக உங்கள் பர்சன்கிட்ட இருக்கும். ஸோ இப்படி தான் இருப்பாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் எனர்ஜி இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா, யுவர் டிவைன் ஃபெமினின் கவுண்டர் பார்ட் இஸ் என்டரிங் இன் யுவர் லைஃப். ஓகேங்களா? உங்களோட டெஸ்டினியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவே இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் இப்படிப்பட்டவர் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரீடிங் வந்து ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை.
இந்த ரீடிங்கும் உங்கள் பர்சனோட எனர்ஜியும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் பொன்ராஜ் அண்ட் Shiva. Okay, thanks a lot. Take care. Thank you.